ஆந்திர அரசியலும் என்டிஆரும் 1982 என்டிஆர் அவர்கள் 60வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா துளிர்விட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1982 அதே வருஷத்திலேயே டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புது கட்சியை தொடங்குறாரு. அவர் கட்சி தொடங்கின உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, அது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆந்திரா முழுவதும் பிளான் பண்றாரு. இதுக்காக 1950s மாடல் ஒரு செவர்லே வேன் எடுத்துக்கிட்டு அதை மாடிஃபை பண்ணி ஆந்திரா முழுக்கவே பயணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர்கள் ஆந்திரா முழுக்க பயணிச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் போய் மக்களை நேரடியாக சந்திச்சு ஆந்திர மக்களோட பெருமையை மீட்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி மக்களோட கவனத்தை ஈர்க்கிறாரு. அவருக்கு அந்த டைம்ல மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. அவரோட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதுக்கு அடுத்து 1983 நடந்த தேர்தலில் அப்ப புதுசா ஆரம்பிக்கப்பட்ட இன்னொரு கட்சியோட சேர்ந்து அவர் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்ப ஆந்திரால மொத்தம் இருந்த 294 தொகுதிகளில் என்டிஆர் அவர்களோட கூட்டணி 202 தொகுதிகளை வந்து ஸ்வீப் பண்றாங்க. மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆந்திராவோட முதலமைச்சரா முதல் முறையா என்டிஆர் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் 1983 தேர்தலையும் சேர்த்து 4 தேர்தல்களை அவர் வந்து சந்திக்கிறார். 1983 தேர்தல், 1985, அடுத்து 1989, அதுக்கு அடுத்து 1994 அப்படின்னு சொல்லி 4 தேர்தல்களில் போட்டி போட்டாரு. என்டிஆர் அவர்களுக்கு இன்னொரு வித்தியாசமான பழக்கமும் இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 தொகுதியில் போட்டி போடுறது அவரோட வழக்கமாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட போட்டி போட்ட எல்லா தேர்தலையுமே அவர் வெற்றியை தான் பதிவு பண்ணாரு. ஆனால் 1989 தேர்தலில் மட்டும் கல்வாக்குர்த்தி தொகுதியில் அவர் தோல்வியை சந்திச்சாரு. இது ஒன்று தான் அவரோட எலெக்ஷன் ஹிஸ்டரியில் அவர் சந்திச்ச ஒரே ஒரு தோல்வி. அதே மாதிரி அவர் ஒரு வேன் ரெடி பண்ணியிருந்தார் சுற்றுப்பயணத்துக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு சைத்தன்ய ரதம் அப்படின்ற ஒரு பேருமே அவர் வச்சிருந்தார். டெல்லியும் கெஜ்ரிவால் அரசியலும் அதில் பார்த்தீங்கன்னா 2013-14 வாக்கில் இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய ஊழல் எதிர்ப்பு அலை வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்குறாரு. டெல்லி சட்டமன்ற தேர்தல், அதாவது அவர் கட்சி தொடங்கி ஒரே வருஷத்தில் வருது, அதாவது 2013 அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அப்போ அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அடுத்து 2015 வந்த தேர்தலில் கெஜ்ரிவால் முழுக்க களமிறங்கி போராடுறாரு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க மொத்தம் இருக்க 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் மிகப்பெரிய ஸ்வீப் அடிக்குது ஆம் ஆத்மி. அந்த டைமில் முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. அப்போ தொடங்கி 2024 செப்டம்பர் வரைக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முதல்வராக தொடர்றாரு.